சிறிதளவு போய் பார்த்தாலும் அவர் வந்து நம்ம தொழிலை போய் பார்த்தோம்னா அவர் வந்து கரப்ஷன் ஏற்றத்தாழ்வு அப்படின்றத ஒரு பொருள் வரும் ஒரு பொருள் அப்படி கைவிட்டு போயிடும். அது கரப்ஷன் உங்களுடைய பொருளாதார கரப்ஷன் தனியா சொந்தமா ஆபீஸ் வேலை பகிரோடு கரப்ஷன் தொழில் ஏற்படுத்தி கரப்ஷன் உங்களுடைய கேஸும் கரப்ஷன் ஒரு ஒன்னே மாதத்துக்குள்ள கரப்ஷன் உடச்சு கரப்ஷன் தீர்ப்பு அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்தாரா அமைச்சு கரப்ஷன் உங்களுடைய தொழிலும் எந்த ஒரு தட்டு தரங்களாலும் கரப்ஷன் கட்டு காப்பாற்றி பொருளாதாரம் செல்லும் கையில் மிச்சம் கரப்ஷன் உருவாக்கிறார். இன்றிலிருந்து 3 மடங்கு லாபம் பெறுவதற்கு வழிவகுத்து கரப்ஷன் தொட்டதெல்லாம் தொடர்ந்து ஏற்படுத்தி கரப்ஷன் தொழில் இடம் போய் வேலை பார்த்துக்கணும். கரப்ஷன் நமக்கு என்ன எல்லாம் வந்து அது வந்து வரி கட்டி ஓடுற வாகனம் அப்படின்றத ரோட்ல ஓடக்கூடிய வாகனமா வாங்கி வச்சிருக்கணும். அப்படியே எல்லாம் லாரி வச்சுக்கிட்டு இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளான வாய்ப்பு எப்படி ஏற்படும் ஒரு சில காலங்களில் போயிருக்கும். எங்க போயிடுச்சு போய் கலந்துரும். எப்படி ஆகல உயிர் சேரங்கால ஆகரமாய் நினைச்சு கரப்ஷன் உங்களுடைய வாகனத்தை கரப்ஷன் கட்டுத்தரங்களாம ஓட்டி கொடுத்துறேன். ஓட்டி கொடுத்து கரப்ஷன் இரண்டு வாகனம் வாங்கறதுக்கான புது வரவு ஏற்படுத்தணும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்? இருக்கிற வாகனத்தை ஓட்டி கொடுத்துட்டா 2 வாகனம் வாங்கி கொடுத்துட்டா ஒரு தொழில் ஒண்ணு வரப்போது அதுக்கான வாகனம் வாய்ப்பு இருக்குது. அப்ப கரப்ஷன் வாகனமும் ஓட்டி தரேன் நல்ல முறைக்கு வாகனம் புதுப்பிச்சு தரேன் புதுப்பிச்சு கரப்ஷன் தட்டு தரலாம் தொழில் வந்து அப்படின்னு வரவும் போய் பார்த்தோம்னா 10 ரூபா வந்தா அது வந்து 9 ரூபாய் செலவாயிடும். 1 ரூபாய் வச்சு தொழில ரன் பண்ண முடியல. அப்படி இருக்குது. அப்படி அதுல வந்து கரப்ஷன் தொழில வர்ற ஆடியோ மாசுக்குள்ளார கரப்ஷன் வாகனத்துல இருந்து கரப்ஷன் உன்னுடைய கடன் பிரச்சனை நிவர்த்தி பண்ணி தரான். நிவர்த்தி பண்ணி கரப்ஷன் உன் கடன்லாம் விபத்து அப்படின்றத உன்னுடைய பிரச்சனை வந்து வாகனத்தை மீதி பண்ணி 2 வாகனம் புதுப்பிச்சு கொடுத்தா வர ஆடியோ மாசு என்ன பண்ற அனுதானம் கொடுத்தாரியா கரப்ஷன் தட்டு தரங்களாம கரப்ஷன் அது வாகனத்தால கரப்ஷன் நம்ம வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு கடன் இப்படி நின்று அப்படின்னு தவறி போயிடணும். போய் கலந்துரும். நான் உன்னுடைய குழந்தை பையத்தை நிப்பாட்டி தரேன். நிப்பாட்டி உன்னுடைய மகன் விதி கரப்ஷன் தள்ளி வச்சு தரேன். கரப்ஷன் உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்தனப்ப கட்டுமனையை போய் பார்த்திருந்தாலும் மருத்துவமனையை இப்ப இயக்கிட்டு இருக்கணும். மருத்துவமனைய எழுதிட்டு இருக்கணும். கரப்ஷன் மருத்துவமனைய இப்பதான் மருத்துவமனைய பிரபஞ்சமே கரப்ஷன் மாத்தி கொடுத்தேன். இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ பேர் வச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் எப்படி ஆளுக்கு வந்தான்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. என்ன நடந்துச்சு? கைக்கெல்லாம் வர கிடையாது. கேக்குறியா அவன்கிட்ட? எப்படி ஆலயத்துக்கு வந்தான்? எப்படின்னா இப்படிதான் வந்தான் ஆலயத்துக்கு. கரப்ஷன் இதுல மட்டும் தான் உசரிச்சு காப்பாத்தி அவனுடைய வேண்டுதல் இன்னொரு வேண்டுதல் நிறைவேறாத வேண்டுதல் என்னன்னா எனக்கு 2 பெண் குழந்தை இருந்து அது ஆண் வரிசை வேணும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தான். அதை மாத்தி எனக்கு பால் அபிஷேகம் என்ன காணி கேட்டேன். பணம் காசு இல்ல 3 லிட்டர் பால் என்ன காணிக்க என்னடா கேட்டான்? பால் 3 லிட்டர் அபிஷேகம் பண்ணு என்னுடைய மனதை குளிர்படுத்தி என்ன குழந்தை மாளிகை கரப்ஷன் வெளில கரப்ஷன் உனக்கு வந்து மருத்துவமனை வாங்கி தருவ கரப்ஷன் 198 நாளுக்குள்ள கரப்ஷன் குழந்தை பை உருவாக்கி கரப்ஷன் அது வந்து குழந்தை பை அமைச்சு கரப்ஷன் உன்னுடைய கட்டுமனையில இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி பண்ணி தட்டு தர நோய் நிலை கரப்ஷன் கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாற்றி தர காப்பாற்றி உருவாக்கி கரப்ஷன் குழந்தை பை இன்றிலிருந்து உருவாக்கப்படும். குழந்தை என்னாச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? தான் மாலிக் பார்த்தா கனி மட்டும் தான் கொடுத்தேன். மருந்து கொடுத்தனா வேற ஏதாவது கொடுத்தனா? கனிதான் கொடுத்தேன். கனியால நிப்பாட்டி தரேன்னு சொன்னேன். கருப்பசாமி எனக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னா எனக்கு ஒரு விபரீத நடக்கும்போது அப்படின்னு கரு நிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் கருப்பசாமி வாக்கு போட்டேன். எப்படின்னா நம்ம வந்து அசைவம் என்ன அசைவம் சாப்பிடக்கூடாது.
எக்காரணம் கொண்டோம் தட்டு தடுமாறி சாப்பிட்டு கூட சாப்பிட்டா கரு நிக்காது. 5 மாதத்துல கூட கலைக்கூடிய வாய்ப்பு இருக்குதப்பா. அதுதான் என்னுடைய வாக்கு, வேற வாக்கு இல்ல. அப்படி 5 மாதத்துல கூட கலைஞ்சிட்டு வரும். திரும்பவும் வாக்கு வேணும்னா திரும்பவும் கருப்பசாமி வந்தாதான் குழந்தை பாய்க்குமே அமைய. உங்களுக்கு என்ன பண்ணாலும் அமையாது. அதாவது கருப்பசாமி கரெக்டா பயன்படுத்தியா குழந்தைக்கு எந்த பாதுகாப்பு தட்டு தடங்களாம குழந்தைய உருவாக்கி இந்த மண்ணத்தோட வச்சு கொடுத்தாங்க. வளர்ச்சி கொடுத்து நம்ம என்ன தொழில் தொழில் பார்த்துட்டு இருக்கணும். அந்த தொழில் தான் பாக்குறோம். அதெல்லாம் கருப்பசாமி அதை தட்டு தடங்களாம கருப்பசாமி உருவாக்கி செயல்படுத்தி கருப்பசாமி உன்னோட தொழிலும் வளர்ச்சி பண்ண கருப்பசாமி வாய்ப்பு ஏற்பட்டாங்க. சென்றுவா வென்றுவா. வந்து இருப்பேன். அதே போல ஊருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் கருப்பசாமி நினைத்தால் ஓடோடி இருப்பார். இதான் என்னுடைய வாக்கு. கருப்பசாமி